பிரைஸ் த லார்ட். சங்கீதம் 115 3ஆம் வசனம். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரை பற்றி இந்த சங்கீதம் 115ஆம் சங்கீதத்தில் நம்முடைய ஆண்டவருடைய தன்மை என்ன, நம்முடைய ஆண்டவர் யார், அவருடைய குணாதிசயம் என்ன, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், இதற்கு தாங்க வாழ்நாளை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஏன் நமக்கு ஆண்டவர் லைஃப் டைம் எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுக்கிறார்? ஒவ்வொரு பிறந்த நாள் நமக்கு வரும்போதும் ஏன் என் வாழ்க்கையில இன்னும் ஒரு ஆண்டை கர்த்தர் கூட்டி கொடுக்கிறார்? ஒவ்வொரு புதிய வருஷங்களை துவங்கும் போதும் ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில இன்னும் ஒரு வருஷத்தை எனக்கு கூட்டி கொடுக்குறீங்க? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஏனென்றால் பரலோகத்துக்கும் நமக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிறது. அந்த கனெக்ஷன் தான் ஜெபத்தின் வழியாக நாம் தேவனை சேருகிறோம். அந்த கனெக்ஷனுக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இயேசு என்னும் நாமம். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறினோம். அந்த பரலோகத்து கனெக்ஷனுக்கு உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர், நம்மை செயலாற்றும் தேவனாய் இருக்கிறார். எனவே பரலோகம் அவருடைய ராஜ்யத்திலிருந்து தேவன் நமக்கு இந்த பூமியில ஒரு ஸ்பிரிச்சுவல் ஐடென்டிட்டி, ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன், ஒரு ஸ்பிரிச்சுவல் நொரிஷ்மெண்ட், ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப், இது எல்லாமே இருக்குதுங்க. நம்ம நினைக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒருவேளை இந்த பூமிக்குரிய ஸ்டாண்டர்ட்ல அளவீடுல எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு செல்வாக்கு இல்லை, எனக்கு திறமை இல்லை, எனக்கு எனக்கு சொந்த பந்தம் அதிகம் இல்லை, எனக்கு போதிய வருமானம் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த காரியமும் தேவ ராஜ்யத்துல அதை கொண்டு போய் லிங்க் பண்ணவே முடியாது. நமக்கு வேதம் சொல்லி இருக்கிறது, நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்ம வாழ்க்கையில ஏன் இன்ப துன்பங்களை தேவன் அனுமதிக்கிறார்? ஏன் பாடுகளையும் போராட்டத்தை அனுமதிக்கிறார்? ஏன் நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்களை அனுமதிக்கிறார்? சில நேரங்கள்ல விடை தெரியாத கேள்விகளோடு கூட விடை தெரியாத பதில்களோடு கூட நம்முடைய கேள்விகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதுவரையில சில பிரச்சனைகளுக்கு பதிலும் கிடைக்கல, தீர்வும் ஆகல. உடனே நினைப்போம், ஆண்டவர் நமக்கு ஏன் செய்யல, ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில அப்ப நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனோ, என் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கலையோ. நமக்குள்ள சில காரியங்களை உள்ளே நம்முடைய சுய சிந்தனையிலே எழும்பக்கூடாதபடி சத்துரு கலைகளை விதைத்து வைத்திருப்பான். ஒவ்வொரு நாளும் சொல்லணும், என்னோட ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார். இப்ப நீங்க விசுவாசிங்கன்னா ஆமேன் சொல்லுங்க என் கூட, ஆமேன். உங்க வாழ்க்கையில வேதம் சொல்லி இருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிற தேவாதி தேவன் தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். இன்றைக்கு பூமியில் உள்ள ராஜாங்கம் அது குறிப்பிட்ட எல்லைக்கு உட்பட்டது. பூமிக்குரிய அதிகாரம் ஒரு குறிப்பிட்ட தேச எல்லைக்கு உட்பட்டது. பூமிக்குரிய மனுஷனுடைய அதிகாரத்தினுடைய வருஷங்கள், இன்றைக்கு ராஜாக்களின் அதிகார வருஷங்கள் குறிப்பிட்ட கால வரையறைக்கு உட்பட்டது. மனிதன் மாறலாம், தேவன் மாற மாட்டார். பூமியும் அதில் உள்ள யாவையும் மறைந்து போகும், ஆனால் பரலோகம் நித்தியம் என்றென்றைக்கும் நிற்கும். அவர் பரலோகத்திலிருந்து தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். இந்த நேரத்துல ட்ரஸ்ட் இன் காட் அலோன், வாட் எவர் த சிச்சுவேஷன் மே பி. என்ன சூழ்நிலை உங்களுக்கு இருந்தாலும் கர்த்தரை மாத்திரம் சார்ந்துருங்க. அதுக்கு தாங்க இந்த வேதத்தை எடுத்து அவர் சமூகத்துக்கு போகிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நேரத்தில் அதுக்கு பின்னால உள்ள வசனங்கள் எல்லாம் சொல்லுகிறது, வேறு இஸ்ரவேலே கர்த்தரே நம்பு, அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமா இருக்கிறார். பரலோகத்தில் இருக்க ஆண்டவர் தனியா நம்மளை வைக்கலைங்க, துணையா இருக்கிறார், ஷீல்டு கேடகமா இருக்கிறார். நம்ம எதிர்க்க யார் வந்தாலும் தேவனுடைய கரம் நமக்காக ஒத்தாசை இருக்கிறது. இந்த நாள்ல உங்களுக்கு வாழ்க்கையில எதை செய்யணும்னு பரலோகம் சித்தம் வச்சிருக்கிறதோ எல்லாவற்றையும் 100% கர்த்தர் செய்வார். அவரை மட்டும் சார்ந்திருப்போம். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, ஒருவேளை எங்கள் தேவைகளுக்கு மனுஷனுடைய ஆண்டவரை திராணி எதிர்பார்க்கலாம், உறவுகளை எதிர்பார்க்கலாம், பணம் படைத்தவர்களிடத்துல போய் கேட்கலாமான்னு நினைக்கலாம். ஆண்டவரே, எல்லா நேரத்திலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தேவனா இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு உத்தமமான சேவகம் செய்ய நீர் எங்கள் எஜமானனா இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உமக்கு சித்தமான யாவையும் செய்கிறவரே, எங்களை முற்றிலும்
உங்க கையில ஒப்பு கொடுக்கிறோம். தாயின் கருவில் இருக்கும்போதே இதுக்கு ஜீவனை கொடுத்து, அதுக்கு சரீரத்தை கொடுத்து, வாழ்க்கை கொடுத்தவர். எங்கள் தேவைகளை, பூமிக்குரிய தேவைகளையும் எல்லாவற்றையும் சந்திக்க போதுமானவர். இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாவருக்கும் உம்முடைய தெய்வீக ஆசீர்வாதம் நிரம்பும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.